नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ॐ आनो भद्राः कृतवो यन्तु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्। सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. விவேக சூடாமணி என்ற விஷயத்துல உத்தமனான ஒரு பக்தனுக்கு தன்னுடைய குருவனுடைய உபதேசப்படி பிரம்ம சாட்சா்காரம் அல்லது பிரம்மம் என்றதான அறிவை அடைந்த பிறகு அந்த புண்ணியாத்மா எப்படி வாழ்கிறான், தன்னுடைய அனுபவம் என்ன, ஆத்மானுபூதி, ஆத்மா யாரென்று புரிந்த பிறகு அவனுடைய வாழ்கின்றதான வாழ்க்கையினுடைய ஸ்டைலே டிஃபரன்ஸ். தெரிஞ்சுக்காத ஒருவனுக்கு வாழ்க்கை எப்பவுமே கொஞ்சம் சந்தேகமயமாக இருக்கும். பிரம்மஜானம் வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லா சந்தேகங்களும் அடங்கும். பிரம்மஜானம் அடையிற வரையில் சந்தேகங்கள் இருந்துட்டே தான் இருக்கும். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு சிஸ்டத்தில் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு ரிலிஜன், ஒவ்வொரு கல்ச்சர், ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கிறதான வித்தியாசம். இது என்ன பண்ணும்னா, ஒருவர் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இன்னொரு மாதிரி பண்ணணும், ஒரே கன்ஃபியூஷன் மயமாக இருக்கும். பிரம்ம சாட்சா்காரம் என்றதான முறையில பிரம்மத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரே ஒரு மார்க்கம் தான். பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா என்றதான விஷயத்துல பூர்ணமான ஞானம், நம்பிக்கை, இது ரெண்டும் இருந்தாலே படிப்படியாக மேல வேகமாக உசர முடியும். 511வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் பார்ப்போம். சந்து விகாராஹ பிரகிருதே தசதா சததா சஹஸ்ரதா வாபி கிம் மே சங்கச்சிதேஸ்தைர் நகன கொதிதம்பரம் ஸ்பிருஷதி. மாயை உலகத்துல இந்த பிரபஞ்சத்தம் பூர்ணமாகவும் இருக்கிறது மாயைதான். இருக்கிறது இல்லை, இல்லாதது இருக்கு அப்படிங்கறதான ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்றது மாயையினுடைய முக்கியமான குணம். 2, இந்த ரீசன்ட் டைம்ல இருந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் ரொம்ப பெரிய ஒரு சிறந்த பக்தனாகவும் பிரம்மஞானியாகவும் பரமஹம்சராகவும் இருந்தார். சன்னியாசி பரம்பரைகள்ல 7 ஸ்தானங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு ஸ்தானம் பரமஹம்சா ஸ்தானம். அந்த பரமஹம்சா பதத்தை அலங்கரிச்சவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய அபிப்பிராயப்படி மாயை அப்படின்னா என்ன? உமன் அண்ட் கோல்ட் ஆர் மாயா. அவருடைய கன்க்ளூஷன். நம்மளுடைய தாய்மொழிகள்ல இருக்கிற சில அபிப்பிராயங்கள் என்னன்னா, பொன்னாசை, பொன்னாசை, வசு ஆசை, சொத்து, இந்த 3மே மாயை. பெண்ணுக்கு ஆணிடம் இருக்கக்கூடியதான ஆசை, ஆணுக்கு பெண்ணிடம் இருக்கக்கூடியதான ஆசை. அத மாதிரியே பொன்னிடம் இருக்கக்கூடியதான ஆசை, அது மாதிரி சொத்துக்கிட்ட இருக்கக்கூடியதான ஆசை. இது 4ம் மாயவன். இதுல இருக்கிறதான விஷயம் என்னன்னா, பெண்ணுக்கு ஆணிடமும் ஆணுக்கு பெண்ணிடமும் ஈக்குவலாக இருக்கும், 50-50%. அதே நேரத்தில் பொண்ணுக்கு 70% விமன், 30% ஆம்பளைகள் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. மாலை போட்டுக்கிறான், பிரேஸ்லெஸ் போட்டுக்கிறான், நிறைய மோதிரங்களை போட்டுக்கிறான். நாகஸ்வர வித்வாராட்டமா 10-12 மோதிரம் காலில் மட்டும் போட்டுக்க ஆரம்பிச்சுட்டு அது கூட சீக்கிரம் அது வந்துடும். சொத்து ஆசை ஆண்களுக்கு 70%, பெண்களுக்கு 30%. ஜெயலலிதா எக்ஸம்ஷன்.
Sorry for that soul. So ஒன்னு 50-50%, இன்னொன்னு 70-30, இன்னொன்னு 30-70. இது எல்லாமே மாயதான். ஏன் இது மாயை சொல்ல காரணம் அப்படின்னா, இதுல நம்பிக்கை வச்சிருந்தவா யாரும் உட்பட்டது கிடையாது. as simple as that. So மாயை நம்பினா நமக்கு முக்தியும் கிடைக்காது, அறிவும் கிடைக்காது. நிறைய பாரத வம்சத்துல நிறைய மகான்கள், பெரிய பெரிய அரசர்கள், ராஜாக்கள் எல்லாம் ஒரு பெண்ணை நம்பி உலகத்தை, அந்த ராஜ்யத்தையே கைவிட்டு போயிரு. ஒரு உத்தம புருஷனை கைப்பற்றிருப்பேன் நீங்கள், பிருத்திவிராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஜ்மீர்ங்கிறதான ஊர்ல, இந்த அஜ்மீர்ங்கிறதான ஊருக்கு ரொம்ப பெரிய சத்தியமான பேரு. அஜய்யமேரு என்றதான சம்ஸ்கிருத பேரு தான் பிற்காலத்துக்கு அஜ்மீர் அப்படிங்கிறதான பேரு. ஜெயிக்க முடியாத ஒரு ராஜ்யம் அது. மேரு சுரூபமாக விளங்கி வந்ததான ஊர் அது. அந்த ராஜ்யத்தை ஆண்டு வந்தவன் தன்னுடைய எதிரி ராஜ்யத்தை எடுத்து செல்ல போகிறான்னு தெரிஞ்ச நேரத்தில் கூட வெளியே வராம திருமணமான தன்னுடைய காதலியோடு சேர்ந்து ராஜ்யமே அழிஞ்சு போச்சு. நிறைய ராஜாக்களுடைய கதி இதுதான். சோ பெண்ணை நம்பி ஆணும் உருப்படல, ஆண் நம்பி பெண்ணும் உருப்படல, அழிஞ்சது. அது மாதிரி பொண்ணு ஆசை. ரீசன்ட் இயர்ஸ் நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். பெண்களுடைய கையை வெட்டி கொண்டு தந்தார், கை பூரா வேலை, சொன்ன வேலை, என்னத்தை இல்லாம வெட்டுறான். கை வெட்டினா சொத்தாவதும் கிடைக்காது, வெட்டிட்டு போ. அதனால வாழ்க்கையை பலி கொடுத்தவர்கள் நிறைய பேர். அதுக்கு அடுத்ததாக சொத்தாசை. சொத்தை வைத்துக் கொண்டு எல்லா விதமான மார்க்கத்திலையும் பிரச்சனையை உண்டு பண்ணி, அந்த பிரச்சனைக்குள்ளேயே தன்னுடைய மைண்ட் செட்டை பூரா ஃபுல் எனர்ஜி அதை அலோகேட் பண்றது. வேற எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்றதுக்கு வாழ்க்கையில் டைம் இல்லை. என்ன சொத்தோடு பிரச்சனை, அவ்வளவு பெரிய பிரச்சனை. தூங்கவும் முடியாது, வேலை பண்ணவும் முடியாது, எதுல போனாலும் மைண்ட் பூரா அதுலயே. அதனால்தான் புத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, இது எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுருவோம், நிர்வாணமான ஒரு நிலை. என்னுடையது அப்படிங்கிறது ஒரே ஒரு சொத்து தான். அது என்ன தெரியுமா? என்னுடைய ஆத்மா. நான் என்றதான ஆத்மா மட்டும்தான் என்னுடையது, மற்றெல்லாம் எனக்கு வந்து சேர்ந்தது. நானா கேட்கவில்லை, அதாகவே வந்தது. நிறைய தான தர்மாதிகளை பண்ணி இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய பூஜை பண்ணவங்களுக்கு அடுத்த ஜென்மம் கோடிக்கணக்கில் வந்து அமையும். வேண்டான்னு சொன்னாலே இறைவனுக்கு கொடுக்க முடியாது, இருக்க முடியாது, கொடுத்துதான் ஆகணும். அதுதான் என்னுடைய கிராட்டிடியூட், ரெசிப்ரோகேஷன். இறைவனுக்கு அது கொடுத்துதான் ஆகணும், அதுதான் ரூல். நிறைய பேர் இறைவனம் பக்தி கேட்பார். கலப்படம் இல்லாத ஒரு பொருள் உலகத்தில் எது என்றால் பக்தி உண்டுதான். வேற எல்லாத்துலயும் கலப்படம் உண்டு. கீதை வந்து ஸ்ரீகிருஷ்ண பகவான் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணதான மகத்துவம். அத வந்து வியாசர்கிட்ட இதை சொல்றான். அதுல டூப்ளிகேட் வந்திருக்கு, கலப்படம் வந்திருக்கு, ஒரிஜினல் கிடையாது, மூலம்ங்கிறதுல இருந்து வித்தியாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யாரெல்லாமோ அதுக்கு கமெண்ட்ரி கொடுத்திருக்கா, பிரபாஷணம் பண்ணிருக்கா, பேசி போயிட்டே இருக்கு. என்னெல்லாமோ டிவியேஷன் எல்லாம். பக்திங்கிறதான ஒன்றுல மட்டும் கலப்படம் இருக்க வழி இல்லை. அது பக்தனுக்கும் சுவாமிக்கும் சேர்ந்த ஒரே ஒரு பிரிட்ஜ் கனெக்ஷன். ஆகவே பக்தியில இறைவன் ஒரு பக்தனுக்கு அடிமையாகி விடுகிறார். பக்தியினால பெற முடியாத ஒரு பொருள் உலகத்தில் எதுவும் இல்லை. எல்லா விதமான யாக யோக யத்னாதி கர்மங்கள்ல இருந்து கிடைக்கிறதான பலனை பூராவும் அஷ்டாங்க யோகங்கள் வழியாக அடையக்கூடியதான அஷ்டமா சித்திகளும் கூட பக்தி இருக்கிறவனுக்கு, பக்தனுக்கு வந்து சேருகிறது. பக்தி நாம் காட்ட 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 இறைவன் என்ன சொல்லுவார்? இதா வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ, இது வச்சுக்கோ, அப்படி கொடுத்துட்டே இருப்பார் சொல்லுவார். ஒருவருக்கு நாம் உபகாரம் செய்ய செய்ய அவங்க என்ன பண்ணுவார்? அவங்க ஏதாவது ரெசிப்ரோகேட் பண்றதுக்கு நமக்கு திரும்பி ஏதாவது கொடுத்துட்டு இருப்பார். ஒன்னும் கொடுக்க நல்ல வார்த்தையாவது கொடுப்பார்.
எங்கிட்ட ஒண்ணு இல்லை கொடுக்கறதுக்கு, நீ விழுது பண்றாய், பரவாயில்ல, சௌக்கியமா இரு, அதுதான் என்னால இப்ப கொடுக்க முடியும். சோ கொடுக்கிறவங்களுக்கு எப்பவுமே கிடைத்து கொண்டே இருக்கும், இது நியதி. ஆகவே மாயை என்றதான விஷயத்தை எடுத்து சொல்லுகிற நேரம், மாயைக்கு 100 குணங்களோ 1000 குணங்களோ எவ்வளவோ ஆகட்டும், எத்தனை எல்லாமோ அதுக்கு விகார பேதங்கள் இருக்கு. மனிதனுக்கு 23 விகாரங்களாலே அவனால வாழ்க்கையை சரியா பயன்படுத்திக்க முடியறதில்லை. மாயைக்கு எவ்வளவு எத்தனை லட்சக்கணக்கான தந்திர வித்தைகள் மாயிடம் கையில் இருக்கு. அந்த அந்த மாயினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நிலை யோக நித்ரையில கொண்டு போடுறது. மனிதர்களை தூங்க வைக்கிறதும் இந்த மாயதான். மனிதர்களை மட்டுமல்ல, இறைவனையே தூங்க வைக்கிறது இந்த மாயாசக்தி தான். மகாவிஷ்ணு தனக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு படுத்து தூங்க முடியும் அவரால? அவரையும் யோகமாயா தூங்க வைக்கிறார். சோ மாயையில எல்லாரும் என்ன பண்ணிடும் அப்படின்னா தூங்க. தூக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தூக்கம் அப்படின்னா தன்னை மறந்த ஒரு நிலை. உடம்பிருந்தும் ஜடப்பொருளாக்கி விடுகிறது. ஜடத்தை, இந்த உடம்ப ஜடமாக்கி விடுகிறது. ஆக்டிவேஷன் இல்லாம ஆகிறது. பிசிக்கல் ஆக்டிவேஷன் எதுவுமே இல்லாம ஆயிடுறது. இது அதனுடைய பெரிய ஒரு சக்தி. சோ எத்தனை விதமான மாயா தத்துவங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதி கர்மக்கள் நடக்கிறது பூராவுமே மாயினுடைய அடிப்படையில் தான். மாயை இல்லை என்றால் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நாம் நினைக்கிற மாதிரி இருக்காது. அதனால நமக்கு இன்ன வரைக்கும் கிடைச்சதான அறிவோ, நாம் இன்ன வரைக்கும் நினைச்சிருக்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாம் கூட மாயைக்கு உட்பட்டதுதான். மாயைக்கு மேல் இருக்கக்கூடியதான் இறை சக்தி என்பதான நெறி. ஆகவே வித்தியாசமாக எவ்வளவு இருந்தாலும் அந்த எதையுமே ஆத்மாவுக்கு பாதை உண்டாக்குறது. எப்படின்னா, ஆகாயத்துக்கு கீழே நிறைய மேகங்கள் இருக்கு. மேகங்கள் மொத்தமாக 7 டைப் ஆஃப் மேகங்கள் சொல்றோம். கருநீலம், கருமேகம், ஸ்வேதம், கருப்பு, காகவர்ணத்துல ரத்த வர்ணம், மஞ்சள் வர்ணம், ஆரஞ்சு கலர். சேம் இதே ஆகாய வீதியில பார்க்கலாம். ஒரு சன்செட்டுக்கு முன்னாடி, ஒரு சன்ரைஸ்க்கு முன்னாடி, அப்படி 7 முக்கியமானது இருக்கு. ஆனா இந்த ஸ்பேஸ்ல மேகங்கள் எவ்வளவுதான் என்னென்ன வர்ணங்கள்ல ஓடிட்டு இருந்தாலும் ஸ்பேஸுக்கு எந்த விதமான பாதியும் இல்லை. ஏன்னா அது ஃபார் அவே ஃப்ரம், கையாலேயோ கண்ணாலேயோ மனதினாலேயோ எட்ட முடியாத அளவுக்கு வியாபிரதமாக இருக்கிறது. வியாப்தகா, பூராவும் நிறைந்திருக்கக்கூடியதான ஒரு தத்துவம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது. அது வெறும் இறைவனுக்கு ஒரு கேசம், தன்னுடைய தலைமுடிக்கு சமந்தான் இந்த என்டையர் ஸ்பேஸ் அப்படிங்கிறார். வியோமகேசி விமானஸ்த வஜ்ரணி வாமகேஸ்வரே நமஹா, லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற ஒரு புண்ணியநாமம். இறைவனுடைய வியோமகேசம் தானாம் இந்த ஸ்பேஸ் பூராவுமே. அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கண்ணால பார்த்து தீர்க்க முடியாது, மனசினால எண்ணி தீர்க்க முடியாது, கையினால தொட்டு தீர்க்க முடியாது. இப்பேற்பட்டதான ஒரு பெரும் தத்துவத்தை இறைவனுக்கு கேசபாகமாக மட்டும்தான் கொடுத்திருக்கார். அப்போ மற்ற ஏரியாக்கள்ல இன்னும் எவ்வளவு பெருசா இருக்கு. அதான் புருஷோக்தத்துல சகசிராட்ச சகசிரபாது சபூமிம் விஸ்வதோ வித்வா அத்தியதிஷ்டதசாங்குலம். பரம தைதன்யமாக இருக்கக்கூடியதான இந்த இறை தத்துவம் நம் உடம்புக்குள்ள இருக்கிறதுனால்தான் நம்மளால இந்த அளவுக்காவதும் எல்லா விதமான காரியங்களையும் நம் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. ஒரு விலங்குகளுக்கோ செடிகொடி மரங்களுக்கோ தாவர ஜங்கமங்களுக்கு எல்லாத்துக்குமே லிமிடேஷன்ஸ் இருக்கு. மனிதன் ஒருவனுக்கு மட்டும்தான் தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்றதுக்குள்ளதான ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்தி எங்கிருந்து கிடைக்கிறது என்றால், யாருக்கும் கட்டுப்படாத, யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத ஆத்மஸ்வரூபம், ஆத்ம தத்துவம் ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் இருக்கிறதுனாலதான் அந்த ஆத்ம சைதன்யம் நம்மளை இவ்வளவு பெரிய ஆளாக்குறது.
சோ மேகங்கள் எதுவும் ஆகாயத்தை ஸ்பர்சனம் பண்ண முடியாத நிலையில் இருக்கிற மாதிரி நம் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடந்தாலும் ஆத்மா என்றதான எனக்கு எந்த பாதியும் ஏற்படாம சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கேன் அப்படிங்கிறார். சில பேருக்கு வயிற்று வலி, அதுக்கு தேவையான மெடிசின் போயிடுச்சுன்னா உள்ள வயிற்று வலி போயிடுறது, நோ இஸ் ஹாப்பி. சில பேருக்கு தூக்கம் வராம கஷ்டப்படுவாங்க, தூக்கம் வந்துருக்கு அப்படின்னா இஸ் ஹாப்பி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ல ஹாப்பினஸ் என்ஜாய் பண்றாளுவா. அத மாதிரியே ஒரு சீடன், ஒரு உத்தமனான சீக்கர், ஒரு சிஷ்யன் முறைப்படி சாதனா சதுஷ்டயத்தை சொல்லிக் கொடுத்தது மாதிரி, இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிக் கொடுத்தது அப்படி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பிரம்ம சைதன்யத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு எந்த விதமான நோயும் இல்லாமல் பரம சௌக்கியமாக யதேஷ்டம் வாழ முடிகிறது, சுதந்திரனாக வாழ முடிகிறது. 512வது ஸ்லோகம். அவ்யக்தாதிசூல பர்யந்தமேத விஷம் யத்ர பாசமாத்ரம் பிரதீதம் व्योम प्रख्यम सूक्ष्ममाध्यन्दहीनम् ब्रह्मद्वैतम् तत्तदेवाहमस्मि. व्यक्तम अव्यक्तम व्यक्ता अव्यक्त स्वरूपिणे नमः. பரபிரம்மத்தினுடைய சக்தி ஸ்வரூபந்தான் பராசக்தி. இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா தெய்வீக சக்திகளும் உருவம் இருக்கிற அத்தனை பொருள்களும் பிரம்மத்தினுடைய பொருள்கள் தான். பிரம்மத்திலிருந்து உற்பத்தியான தத்துவங்கள், சக்திகள், உருவங்கள் தான் இக்காணக்கூடியதான எல்லாமே. that includes நாமளும். பிரம்மங்கிறது தொட முடியாத ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் உணர முடியும், அவ்வளவுதான். அதுக்கு மேற்பட்ட நிலை. ஏன் பிரம்மத்தை நம்மளால தாக்கவோ தொடவோ அனுபவிக்க முடியாது அப்படின்னா, காரணம் பிரம்மத்தை அனுபவிக்க வேண்டியதான இன்கிரீடியன்ஸ் எதுவுமே நம்ம உடம்பில் இல்லை. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கு, அதை ஸ்டாப் பண்ணாமனா அதுக்கு பிரேக் தேவை. அந்த வண்டியில பிரேக்கே இல்லை. சரி, சினிமா எல்லாம் பார்த்துட்டு போயிருந்தாரு, கட்டி விட்டுருப்பாங்க, காலால போட்டு போட்டு அவங்க எல்லாமே பண்ணுவோம், வண்டி நிற்காது, ஓடிட்டே இருக்குது பாட்டு. அத மாதிரி நம்ம உடம்புக்குள்ள நிறைய கிளான்ஸ் இருக்கு, நர்வ்ஸ் இருக்கு, போன் இருக்கு, எல்லாமோ இருக்கு, ஃபிட்டிங்ஸ். பிரம்மத்தை தெரிஞ்சுக்க கூடியதான டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் டான்ஜிபிளா தெரிஞ்சுக்க கூடியதான ஒரு பொருளை இறைவன் நம்ம உடம்புல வைக்கல. நமக்கு காது கொடுத்திருக்காரு, என்ன வேணா கேட்டுக்க முடியும் டு சம் எக்ஸ்டென்ட். ஏர்கிராப்ட் பக்கத்துல போய் பேசி பாருங்க, ஆன் பண்ணி இருக்கிற டைம்ல இவனுக்கு இந்த வேலை அவனுக்கு இந்த வேலை என்ன பேசுறாங்க. So we have a limitation to some extent. some limitationக்கு தகுந்த மாதிரி காது ஒர்க் பண்ணு. கண்ணால பார்க்க முடியும். இந்த ரோடுக்கு அப்புறமா இங்க நான் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் போட்டுருக்கு, அதனால வெளியே யாரு நிற்கிறா பார்க்க முடியும், தெரியாது. சப்போஸ் நார்மல் கிளாஸா இருந்தா கூட டு சம் எக்ஸ்டென்ட் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கும் அப்புறம் போய் நின்னா கண்ணுன்னு பிரயோஜனம் இல்லை, காது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அகர்பத்தி ஏற்றி வச்சா அங்க ஏற்றி வச்சா அது வரைக்கும் வரும். பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஏற்றி வச்சுனா அங்க வருமா? சோ நுகர்வதற்கும் லிமிடேஷன்ஸ் இருக்கு. டேஸ்ட் இங்க எங்கேயா வச்சா ஐயா எனக்கு வாயில் போடுங்க அப்ப சரியா இருக்கு, டேஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். பஞ்சேந்திரியங்களாலும் கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அந்த கரணங்கள் எல்லாமே லிமிடேஷன்ஸோட ஒர்க் பண்ணும். அந்த லிமிடேஷன்ஸ் ஓவர் யூஸ் பண்ணா, அது மிஸ்யூஸ் பண்ணா அது கெட்டும் போயிடும். ஆகவே இதை வச்சிருந்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப நம்ம உடம்புல எதுவுமே பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேதான சென்சரை ஃபிட் பண்ணிட்டே அப்படின்னா நமக்கு எப்படி பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும்? ஆனா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கத்தான் வேணும் அப்படிங்கிறது. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது தான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அல்டிமேட் கோல். சோ பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியலை, ஆனா பிரம்மத்தை மாதிரி இருக்கக்கூடியவங்க யாரும் தெரிஞ்சுக்கண்டா, we can come to some sort of a agreement with அந்த அப்ஜெக்டோட ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் உருவாக்க முடியும். எப்படி? ஒரு குடும்பத்துல எல்லாரும் இன்வைட் பண்றாங்க, நீங்க எல்லாம் வந்துருங்க, எங்க வீட்டுல மேரேஜ் நடக்கிறது, குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டா குழந்தை குட்டியிலிருந்து 60 பேர் வந்துருங்க அப்படின்னு.
அந்த வீட்டுல அவங்களுக்கு எல்லாரும் பிளான் பண்றோம், போய் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண அப்படி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கா, எல்லாம் அப்படியே இருக்கா. ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்தது, அவங்களால போக முடியல, ஒரே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புவா வீட்டுல இருந்து, நீ மட்டும் போய் தலையை காட்டிட்டு வா, சொல்லு வரணும்னு ஆசைப்பட்டு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி வச்சோம், ஒரு எமர்ஜென்சி வந்து பரபடி நான் மட்டும் வந்திருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுல இவனுக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்கும்? இந்த 10 பேருக்கு கொடுக்க வேண்டியதான மரியாதையின் செல்வாக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் இந்த ஒருத்தம் வழியாகவே அவங்களுக்கு சாதிக்க முடியும். அது மாதிரியே பிரம்மங்கிறது பெருசு ஒரு தத்துவம். பிரம்மத்திலிருந்து வந்ததான பை ப்ராடக்ட்ஸ் தான் இந்த உலகத்தில் இருக்கிறதான பிரகிருதி. பிரகிருதியில சேர்ந்ததுதான் அத்தனை உருவங்களும். சோ ராமரை பூஜை பண்ணாலும், கிருஷ்ணனை பூஜை பண்ணாலும், பகவதியை பூஜை பண்ணாலும், பராசக்தி பண்ணாலும், கணபதி, முருகன், அல்லா, ஈசு யார ப்ரே பண்ணினாலும் அவங்க only one representation of that பெரிய பரபிரம்மம். ஆக்சுவலி பரபிரம்மம் பூர்ணமாவே வரணும்னு பிளான் பண்ணி டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு வர முடியலை. 1-2 அவதாரங்கள் மட்டும் ஒரு பர்டிகுலர் இன்டர்வெல்ல அனுப்பிச்சு வைக்கணும். ஆல் திஸ் அவதார புருஷர்கள் எல்லாம் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வருவா, பர்டிகுலர் டைமுக்கு எக்ஸிட் ஆயிடுவா. அவங்க பேட்டரி எம்டி ஆயிடும், அது சார்ஜ் போயிடும். அதனால எந்த ஒரு அவதாரத்துக்கும் த்ரூ அவுட் லைஃப் இது ஒரு அவதாரம் மட்டும்தான் உள்ளது கிடையாது. மாறி 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 வந்துட்டு மாத்திட்டே தான் இருக்கணும். டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுறது இல்லவா? நம்ம முன்னைய காலத்துல வாங்கின போன் ஆப் யூஸ் பண்றோம், முன்னைய காலத்துல வாங்கின டிவி யூஸ் பண்ணிட்டு எல்லாம் கீப் சேஞ்சிங். அது மாதிரி மனிதர்களுடைய இந்த மைண்ட் செட் விஞ்ஞானம் வளர 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 மெய்ஞானத்துக்கு இன்னும் செழிப்பு ஜாஸ்தி ஆயிடும். ஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம், இந்த 3 முக்கியமான அறிவுகள் மனிதனுக்கு தேவை. அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, சுசுப்தியில திருஷ்யமாக கூடியது அவ்வியக்தம். பாருங்க, வெக்தத்தை டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் நம்மளால கண்ணால பாக்குறது தெரிஞ்சுக்க முடியும். இல்ல கண்ணு போட்ட அவங்க கண்ணு காணாம தொட்டு பார்த்தா தெரிஞ்சுக்க முடியாது. சம் எக்ஸ்டென்ட் ஓகே, இது இல்ல, அது வெக்தமான உருவம். அவ்வியக்தமான நிலையை நாம் எப்படி உணர முடியும்? அவ்வியக்தமான நிலையை நம்ம எப்படி உணர முடியும்? மனசுல. அந்த மனசுல உணர்ந்தமான என்ன வேணும் உங்களுக்கு? கான்சன்ட்ரேஷன் வேணும். கான்சன்ட்ரேஷன் எங்கிருந்து கிடைக்கும்? பிரேயர்ஸ், உருவம், ஒரு அப்ஜெக்ட் இருந்தா அதுல கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். சோ மனிதன் அவ்வியக்தமான ஒரு நிலையை தெரிஞ்சுக்கணுமா? நான் என்ன பண்ண தெரியுமா? முதல்ல நாய் பார்த்துருக்க ஓடி வரும்படி டக்குன்னு எங்கேயாவது சவுண்ட் இருக்கிறது அப்படி நிற்கும், ஹைட்ராலிக் பிரேக் அப்படி நிற்கும், அப்படி இந்த காலை மட்டும் மேலே திருப்பி சைடில் கொடுத்துரும்படி அங்க என்ன நடக்கிறது அப்படியே அப்சர்வ் பண்ணி இருக்குது. ஃபர்தர் கண்டினியூ. சப்போஸ் சரியில்லை அங்க டேஞ்சர் அப்படின்னா ஃபர்தர் கட்டுருவா யூட்டர் திரும்பி போயிடும், அதையும் பார்க்கலாம். தட் மீன்ஸ் இஸ் டேக்கிங் சம் டிசிஷன் பேஸ்ட் ஆன் த வேவ்ஸ் அங்கிருந்து வந்ததுபடி. அது மாதிரி நாம் என்ன பண்ணுவோம்னா, சூக்ஷ்மமாக யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ரகசியமா பேசிக்கிற வச்சுக்கோளே, எல்லாரும் சத்தம் போடுவாளா தெரிஞ்சுக்கிறதுக்கு, எல்லாரும் will keep quiet and try to concentrate so that what they are talking கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிக்கும். நேச்சுரலா பண்றது தானே. அத மாதிரி நாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த உடம்பு, கை, காலு, நாக்கு, மூக்கு எல்லாம் ஒர்க்கிங், இப்படி ஃபுல் ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல அவ்வியக்தமான ஒரு நிலையை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். சோ எல்லாத்தையும் அடக்கு, கடைசியில கண்ணையும் மூடுவார். தூங்குற டயத்துல லாஸ்ட் பண்ற வேலை என்ன தெரியுமா? கண்ணை மூடு, கை காலு எல்லாம் ஒதுக்கி வச்சுப்போ. ஒன்னொன்னா கடைசி லைட் ஆஃப் பண்றது, லாஸ்ட் ஐட்டம் க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு ஓங்கார மந்திரம் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஓங்கார மந்திரம் எப்படி ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னா, நிறைய இந்த டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தோம் தெரியும். இந்த மழை நல்லா கொட்டுறது வச்சுக்கோங்களே, அந்த சீலிங்ல இருந்து இப்படி தாரே ஒழிக்கிட்டு இருக்கு. சம்டைம் the drops will be
ஸ்லோயிங் டவுன் கொஞ்சம் 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 கொஞ்சமா அது ஒரு ஆனந்தத்தை உருவாக்குறது, ஒரு கைண்ட் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் கிரியேட் பண்ணி தட்ஸ் கிரியேட்டிங். சேவை நம்மளுடைய ஆனந்த கிரந்தியிலிருந்து இந்த கிளாண்டிலிருந்து சுரக்க ஆரம்பிக்கும் ஒரு டிராப். அது டிராப் விழலை அப்படின்னா யாருக்கு தூக்கம் வராது. நாமெல்லாம் தூங்குறதுக்கு முக்கிய காரணம் ஆனந்த கிரந்தி சுரக்கிறதுனால. அது எக்ஸஸா விழுந்தாலும் மென்டல், கம்மியா போனாலும் மென்டல். பெர்ஃபெக்டா தேவையான அளவுக்கு விழுந்தா மட்டும்தான் ஓகே. சோ என்ன பண்ணோம்னா கண்ணை மூடினதுக்கு அப்புறமா காது உள்ளுக்குள்ள ஷட்டர் போட்டுடும், ஒரு சின்ன திரை போடும், ஒரு சின்ன சவுண்ட் அது கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தூங்காத நிலையிலிருந்து தூக்கத்துக்கு போறதான்னு ஒரு நிலை, அந்த பிரிட்ஜ் இருக்கு, அந்த கேப், அந்த கல்ஃப் இஸ் a beautiful time. ரொம்ப சுகமா இருக்கும். தூக்கத்தை கேட்ச் பண்ண போறான் உடம்பு ட்ரை டு staying away from that. அது ஒரு பர்டிகுலர் சீன் இட் கிரியேட், ஒரு பயங்கரமான ஒரு வெரி சட்டில் as well as highly delicate இருக்கக்கூடியதான் ஒரு சிச்சுவேஷன் அது. ஆனா தூக்கம் பிடிக்கிற நேரத்தை யாரும் டிஸ்டர்ப் பண்ண போனா இட் will be a very big disturbance for the person. அது ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லா ஃபைன் டியூன் பண்ற மாதிரி. கச்சேரியில வாசிக்க உட்கார்ற என்ன பண்ணுவா, சின்ன சுதி புட்டியை வச்சிருந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டா சுதியை மேட்ச் பண்ணிக்கிறாள். ஒரு தடவை செட் ஆனதுக்கு அப்புறமா தென் இட்ஸ் ஓகே. அது மாதிரி தூங்குற நேரத்தில் அப்படியே ஷட்டர் க்ளோஸ் பண்ணி there's no end to மகாரம். இந்த அர்த்த மந்திரத்துக்கு எண்டு கிடையாது. ஓகே, பட் கீப் கோயிங் டில் இந்த பரமாத்மாவினுடைய பொசிஷன் எங்க இருக்கோ அது வரைக்கும் செல்லக்கூடியதான ஒரே ஒரு சப்தத்வனி ஓங்கார மந்திரம் தான். It has been proved from many angles, including NASA plus Russian scientific laboratory. Everywhere that's been proved. This is the only sound which doesn't stop. Actually it gets stopped. Practically, logically it gets stopped. But நமக்கு என்ன தோணுது, ஸ்டாப் ஆகல அப்படி சொல்ல காரணம் என்னன்னா, the original sound of the universe itself is that. நிறைய பேர் பாட்டு அவளுக்கு வந்து பிரீத் கொஞ்சம் கம்மியா இருக்கு, சவுண்ட்ல நல்லா பெர்ஃபெக்டா இருக்கு, இவனுக்கு எடுத்துருவான், லாஸ்ட் வரைக்கும் போக முடியாது. என்ன பண்ணுவான், நல்ல மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணி கொடுப்பான், he will give you a support. How? சுதிப்பட்டி வழியா, வயலின் வழியா, தம்புரு வழியா, இப்போ ஓம் சொல்லி விட்டாங்க வச்சுக்கோங்களேன், அந்த லாஸ்ட் பிட்ல என்ன லெட்டர் இருக்கோ அதை அப்படியே நீட்டிகிட்டே போவான். புரியுதா? You may be thinking that is the person who is making, ஒரு 2.5 நிமிஷம் பிடிச்சுக்கிறாங்க மூச்சு, அப்படி பிடிக்கல, விட்டாச்சு, அந்த வார்த்தை சொல்லி விட்டுட்டார். He continues from there itself. அந்த சப்போர்ட்ஸ்னால. அத மாதிரியே நாம இங்க இருந்து ஓம் சொல்லி விட்டோம்னா ஒரு லெவல் வரைக்கும் போகும்போது அது ஸ்டாப் ஆயிடும். பட் அங்கிருந்து it will continue further because the original sound itself is there. That is why when we try to tune நம்மளுடைய இந்த ஓங்கார துனிய பிரகிருதியோட பிரபஞ்சத்தோட டியூன் பண்ற டைம்ல இட் சிங்க்ரனைஸ் ஆயிடும் ஃபாஸ்டா. ஸோ தேர் ஆஃப்டர் மைண்ட் சொல்ல ஆரம்பிக்கும். ஓம் வேணா பாருங்கோ, டெய்லி இன்னிலிருந்து ஆரம்பிச்சு பாருங்க. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க தூங்கினீங்கன்னா நீங்க காலையில் தூங்கி இருந்திருக்கிறன்னு இதையே சொல்லிட்டு இருப்பேன். இட் கேனாட் கெட் ஸ்டாப். ஏதாவது பர்டிகுலர் ராகத்தை கேட்டு தூங்கினா மறுநாளை காலையில் அதே ராகத்துல ஓடிட்டு இருக்கு ஒரு பாட்டு. மந்திரத்தில் தூங்கினா அதே மந்திரம் காலையில் ஓடிட்டே இருக்கு. வை திஸ் ஆல் ஹேப்பனிங்? அதுதான் பிராக்டிஸ், அதுதான் சாதனை. சோ என்ன சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா, சுசுப்தியில மனிதனுக்கு ஜாகிரதாவஸ்தா, சொப்னாவஸ்தா, சுசுப்தாவஸ்தா, துரியாவஸ்தா, துரியாதீதாவஸ்தா, 5 அவஸ்தைகள். ஜாகிரதாவஸ்தா அப்படிங்கிறது நம்மளுடைய வேக்கிங் ஸ்டேஜ் இருக்கிறதான மூமெண்ட் இருக்கக்கூடியதான நிலைமை. சொப்னாவஸ்தா சூக்ஷ்மமான மூமெண்ட் இருக்கிற நிலை அல்லவா? சொப்னத்துல ஒருத்தன் இடிக்கிறான், மூஞ்சி பஞ்சர் ஆகிற மாதிரி இருக்கு, கையை தூக்கிட மாட்டாங்க ஆக்சுவலி. ஆனா சொப்னத்துல அது வந்து இட் கிரியேட் ஹியூஜ் இம்பாக்ட், சரியா பட்டா மாதிரியே.
யானையும் இவனா ஓடி யானையை வின் பண்ற மாதிரி, இல்ல யானை இவனுக்கு இடிக்கிற மாதிரி, யானைக்கு மேல ஏறி உட்கார்ற மாதிரி சவாரி, இப்படி என்ன எல்லாமோ இருக்குது. அது என்ன, அதெல்லாம் வெரி சூக்ஷ்மம் லெவல், வெரி வெரி சட்டில் லெவல். ஓகே, அதுக்கு அடுத்த நிலை சுசுப்தி நிலை. பாருங்க, சவுண்ட் வேவ்ஸ்ல இருந்து சவுண்ட் வேவ் கம்மி பண்ணி கம்மி பண்ணி கம்மி பண்ணி ரொம்ப லைட் வெர்ஷன்ல கொண்டு வருது, சூக்ஷ்ம அவஸ்தையாயிடுது. நம்மளுடைய ஆக்டிவிட்டி பூரா அடங்கி 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 ஒண்ணும் இல்லாத ஒரு நிலையில வர வரைக்கும் போறத நம்மளுடைய சொப்னாவஸ்தை ஆரம்பிக்கிறது. அதுல இருந்து அதான் சூக்ஷ்ம சுரூபமானது. அந்த நிலையில தான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜான சுசுப்தி அவஸ்தை, டீப் ஸ்லீப் அர்த்தம். மகா பிரளயம், மகா பிரளய சாட்சின்னீனமான லலிதாசகஸ்ரநாமத்தில் வார்த்தை இங்குதான் யூஸ் ஆகும். அந்த நேரத்திலையும் அந்த பிரளயத்தை பார்க்கக்கூடியதான ஒரு சக்தியும் பாக்கியமும் திறமையும் பராசக்திக்கு இருக்கு, அதாவது ஆத்மாவுக்கு இருக்கு. இறந்து போனதுக்கு அப்புறமா scientifically has improved again. இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த ஜீவன் அந்த உடம்ப பார்த்து அங்கேயே நின்றுக்கும். உள்ள எரிச்சு உடனே அந்த பூமிக்குள்ள போன எதா பண்ற வரைக்கும் அங்கேயே சுத்துமது, போகவே போகாது. That's improved. அதனால அங்க இங்க ரோடுல இன்னொரு இடத்துல போறதெல்லாம் சுத்திட்டு இருக்க சொல்ல காரணம். It can watch very subtle way, சூக்ஷ்ம ஸ்வரூபத்துல, not in ஸ்தூல ஸ்வரூபம். சோ அவ்யக்தமான பிரம்மத்தினுடைய நிலை, வியக்தமும் பிரம்மந்தான், அவ்யக்தமும் பிரம்மந்தான், வியக்தாவியக்தமும் பிரம்மந்தான். யாராரு இந்தந்த நிலையை யாராரு எப்படி உணர்வார்கள் அவங்களுடைய சாதனையை பொறுத்து இருக்கு. சில பேர் கிருஷ்ணாராம கோவிந்தா சொல்லி 2 புஷ்பத்தை போட்டான்னா அதுல தெய்வத்தை பார்க்கறான். அவங்களுக்கு திருப்தி வேற ஏற்படுறது, நான் இறைவன் பாதத்திலே தான் போட்டிருக்கேன், இங்க போடலை. that much convinced. சில பேருக்கு ஒரு டைம் பாஸ், ஹாபி. சில பேருக்கு ஷோ ஆஃப். டிஃபரெண்ட் நிறைய இருக்கும். இதெல்லாம் ஸ்தூல ஸ்வரூபத்தில் கிடைக்கக்கூடியதான சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா அறிவு. இனிமே சூக்ஷ்ம ஸ்வரூபத்தில் இருக்கிறத இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை சுசுப்தி என்றதான அவ்யக்த நிலையை, பிரம்மத்தினுடைய அவ்யக்த நிலையை நாம் உணர்கின்றதான ஸ்டேஜ் தான் சுசுப்தி அவஸ்தை. சுசுப்தி அவஸ்தையில மட்டும்தான் மோஸ்ட் சைலண்ட், நிர்விகாரமாக, நிராகாரமாக, நித்துலமாக, நிரகங்காரமாக, நிச்சலமாக இருக்கக்கூடியதான பிரம்மத்தை நாம் உணர வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை? சுசுப்தி அவஸ்தை தேவை. சுசுப்தி அவஸ்தை 2 விதமாக அச்சீவ் பண்ண முடியும். ஒன்னு, நேச்சுரலாக தூங்கறத நாம் அனுபவிக்கிற அனுபவம். 2, ஆர்டிபிஷியலி தூங்கணும். ஆர்டிபிஷியலி தூங்கணும். ஆர்டிபிஷியலி தூங்கறதுக்கு என்ன பேரு? சமாதி, மெடிடேஷன். ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரணா, தியான, யோக, சமாதிங்கிறதான சமாதி நிலையில உயிரோடு இருக்கிறான், உணர முடியறது, ஆனாலும் தூங்கிட்டு இருக்கான். அப்ப அந்த நிலையில என்ன பண்ண முடியும்? மோஸ்ட் சட்டில், மோஸ்ட் பவர்ஃபுல், யாராலையும் சாதாரணமான 99.99% ஆஃப் த ஜீவராசிகளுக்கு பார்க்க முடியாத அபூர்வமான பிரம்மத்தினுடைய நிலையை ஒருவனால உணர முடியும். அதுக்கு அவனுக்கு என்ன தேவை? எந்த ஸ்டேஜ் தேவை? சுப்தி நிலை தேவை. ஆகவே பகவத்பாதர் சொல்றார், சுசுப்தியில திருஷ்யமாக கூடியது அவ்யக்தம் என்று சொல்லக்கூடியதான பிரம்மம். இதை அவித்யை என்றும் மூலவித்யை என்றும் புராணங்கள்லையும் வேதங்கள்லையும் உபனிஷத்துக்கள்லையும் சொல்லி வரதுண்டு. அவ்யக்த நிலையில் இருக்கக்கூடியதான பிரம்மத்தை மூலவித்தை என்றும் அவித்தை என்றும் சொல்லுவார். ரொம்ப பெரிய மகாத்மியம் இது உள்ள இருக்கு. மூல பிரகிருதி, பிரகிருதி,
விகிருதி. 3 நிலைகள். மூலப்பிரகிருதி அப்படின்னா the raw, அதை ரிஃபைன்ட் பண்ணினா பிரகிருதி, அதை ஃபர்தர் ரிஃபைன் பண்ணி மோடிஃபை பண்ணிக்கிறது, ட்ரீட் பண்றது. நிறைய கல்லுகள்லாம் நீங்க எல்லாம் போய் வாங்குவேல சில நேரத்தில் கடைகள்ல, ஜெம் ஸ்டோன் இது அது இல்லை, ட்ரீட்டட் ஸ்டோன். ட்ரீட்டட் ஸ்டோன்ல ஜீவன் இருக்காது, ஆனா they will artificially remove the cluster, black spots, air bubble எல்லாம் ரிமூவ் பண்ணி பல பல பெர்ஃபெக்டா இருக்கு பாக்குறதுக்கு. ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஒரிஜினல், தட்ஸ் பீன் ட்ரீட்டட். நிறைய கோரல்ல வந்து ட்ரீட்டட் கல்லுகள் வருது. கோரல்ல ரொம்ப சர்வசாதாரணமா ட்ரீட் பண்றா. அதே மாதிரி டாபாஸ் ஃபேமிலி இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா ட்ரீட் பண்ண முடியாது. See the difference between these 3 items: raw, refined, further refined. So வித்யா அவித்யா என்கிறதான் 2 முகம் பிரம்மத்துக்கு. வித்யை அவித்யை. வித்யை என்றால் ரிஃபைன்டு, அவித்யை என்றால் ரா, மூலம். மூல பிரகிருதி, அதிலிருந்து பிரகிருதி உண்டாகிறது. பிரகிருதி அப்படின்னா பஞ்சபூதங்களால உருவாக்கப்பட்டது. எதெல்லாம்? ஆகாயம், வாயு, அக்னி, ஆபா, பிருத்வி. இந்த 5 சேர்ந்ததாச்சுன்னா பிரகிருதியாச்சு. இனிமேல் 5 மட்டும் தானே உலகத்தில் இருக்கு? கிடையாது. இனி என்னெல்லாமோ இருக்கு எலமெண்ட்ஸ் அல்லவா? அதெல்லாம் சேர்ந்துதான் மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதியில பிரகிருதி கிரியேட் பண்றார். இனிமே அந்த மூல பிரகிருதியிலிருந்தும் பிரகிருதி கிரியேட் பண்ண, பிரகிருதிக்குள்ள ஒரு விகிருதியை கிரியேட் பண்றான் மனிதன். எப்படி? எப்படி? இந்த நேரத்தில் எனக்கு தண்ணி ஒழிக்க முடியும். எக்ஸாக்ட்லி. நீங்க பில்டிங் சொல்லி தண்ணி கொஞ்சம் கூட ஃபர்தரா போங்க. என்ன ஆர்டிபிஷியல்? வாட் இஸ் ஆர்டிபிஷியல் ஆக்சுவலி? ஒரு பில்டிங்குள்ள ஏசி செட்டப். This is an artificial air circulation. Actually, there is no good oxygen available. Kidney is working more because of AC. Normal lungs வழியா எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான ஆக்சிஜன் ஸ்டாப் ஆயிடும் ஏசியில் உட்கார்ந்தா. கிட்னி என்ன பண்ண தெரியுமா? கிட்னி கிட்ட தான் வாட்டர் இருக்கு. வாட்டரை பியூரிஃபை பண்ணி வச்சிருக்கிற டேங்க் எங்க? கிட்னி. அந்த வாட்டர்ல இருந்து இருக்கிற ஆக்சிஜன் எடுத்து லங்ஸுக்கு கொடுக்கும். நீ வச்சுக்கோ அப்படின்னு. ஏன்னா கிட்னி இஸ் த இன்டர்னல் மினிஸ்டர். கிட்னி கேன் ஓன்லி டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். புரியுறதா? இந்த தைராய்டு கிளாண்ட்ஸ் கொடுக்கற மாதிரியே கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன், கிட்னி தான் இன்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். இந்த பாடி ஃபங்க்ஷன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கிட்னி ஷுட் பி பெர்ஃபெக்ட். இப்ப கிட்னி கிட்ட நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கு. அதுல எல்லா வாட்டரும் பியூரிஃபை பண்ணி போயிட்டு இருக்கு. அதுல இருந்து பெஸ்ட் ஆக்சிஜன் எடுத்துட்டு பம்ப் பண்ணி கொடுக்கும். நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு. என்னோட கூட பிறந்தவல்ல லங்ஸ். அப்ப லங்ஸ் பண்ண வேண்டியதான வேலைய மூக்கு வழியாக நல்ல பிரகிருதியில் இருக்கிறதான ஆக்சிஜன் எடுத்து யூஸ் பண்ணிட்டு சர்வே பண்றதை விட்டுட்டு இது கொடுக்க ஆரம்பிக்கும். சோ காலப்பழக்கத்துல கொஞ்ச நாள்ல கிட்னி ஃபெயிலியர். சோ மூல பிரகிருதி, பிரகிருதி, விகிருதி. சோ பிரகிருதிக்குள்ளதான் விகிருதி இருக்கு. பிரகிருதிக்குள்ளேதான் விகிருதி இருக்கு. அந்த விகிருதி யாரு பண்ணி வச்சுக்கிறா? மனிதனுடைய சிருஷ்டி, மனிதன் பண்ற வேலை. பிரகிருதியில வாழ வேண்டியவன் விகிருதியாக வாழ்வான். யாருடைய தப்பு? சோ அவித்யாவிலிருந்து வித்யா, வித்யா முத்தி எடுத்துனா பைத்தியம். புரியுதா? தேவையான அளவுக்கு நமக்கு எல்லாம் நாலேஜ் இருந்து ஒரு காலத்துல அல்லவா? நம்மளுடைய தாத்தா பாட்டால எவ்வளவு படிச்சிருக்கா? They lived the best way, the best food they had, the best clothes they had. கலப்படம் இல்லாத பியூர் காட்டன். இன்னைக்கு எல்லாம் டெரி காட்டன் இருக்கு, வேற ஒன்னும் மிக்ஸ் பண்ணி.
இல்ல கேன்சர் கிரியேட் பண்ற ஐட்டங்கள். நினைச்சு பாருங்க, ஆன்மீகங்கிறது எவ்வளவு சிம்பிள்ங்கிறது. சோ இதெல்லாம் கிரியேட் பண்ணது யாரு? சோ we lost the genuine way of living. இப்ப கலப்படம் நிறைந்த ஆர்டிபிஷியல் டம்மி லிவிங் is going on now லைஃப்ல. அதனாலதான் அவித்யங்கிறதான அந்த பரந்தத்துவத்திலிருந்து வித்யங்கிறது உருவாச்சு. சோ வித்யாவானாக வாழ வேண்டும். புரியுதா? பிரகிருதியோட வாழ வேண்டும், விகிருதியாக வாழாதே. ஏன்னா ஒண்ணுமே இல்லாத நிலை, எல்லாம் இருக்கிற நிலை, ரொம்ப அதிகமானங்கிறதா ஒரு நிலை விகிருதி சுரூபம். அந்த லெவல்ல போயிடுச்சுன்னா அதுக்கு கிரீடுன்னு பேரு. அந்த கிரீடு என்ன பண்ணும்? டோக்கல் பண்ணிடும், அழிவை உருவாக்கும். ஆகவே இறைவன் முதல்ல அவித்யா சுரூபமாக பிரபஞ்சம் பூராவும் இருந்துட்டு இருந்தார். கொஞ்சம் வித்யா தத்துவத்தை எடுத்து விடுவோம் அப்படின்னு ஒரு பராசக்தியை ரிவீல் பண்ணார். பரம்புருஷன் பராசக்தி என்றதான ஒரு பிரகிருதி சுரூபத்தை உருவாக்கினார். அதோட விட்டா போரும். அதுக்கப்புறம் வரிசையா பரம்பரையா அவதாரங்கள் வர ஆரம்பிச்சது. இட் லெட் டு ஃபுல் ஆஃப் கன்ஃபியூஷன் அண்ட் ப்ராப்ளம் ஆயிடுது. பாருங்க, தெருவுக்கு தெருவு ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு போனா அந்த கோவிலுக்கு போக கூடாது, அந்த கோவிலுக்கு போனா இந்த கோவில் வரக்கூடாது, அட்டி பிட்டி. இங்க பிரம்மோத்சவம்னா அங்க சிவோத்சவம், சிவோத்சவம் அங்க கிருஷ்ணாஷ்டமி. ஒரே டிசிப்போ. மொத்த ஜனங்களுக்கு யாருக்கு என்னன்னே தெரியாது, பக்தி என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. எங்க ஊர் ஃபங்க்ஷன் நம்பர் 1 ஆகிடும், அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணமோ எல்லா தயாரிதான் பண்ண வேண்டியது. லைஃப் போச்சு, ஓவர், வேஸ்ட். ஒரு பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங் லைஃப லாஸ்ட் இட். 84 லட்சம் ஜீவிராசிகள்ல ஒரு முக்கியமான ஜீவிராசி மனிதன். அதுல 83 லட்சத்தி 99999 இதர ராசியில வாழ்ற ஜென்மாக்கள். ஒரே ஒருவன் தான் இந்த மனிதன். அந்த அத்தனை எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் மனித ஜென்மா கிடைக்கும். Because he is a supreme most. God himself came in the form of human being level. Can you imagine? அப்ப human being தான் ஒரு form, and this is not a kachara. This is one of the best, most well tuned. ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு கேட்பாருங்க, ஒரு MBBS படிச்சவங்க கூப்பிட்டு கேட்டுக்காருங்க, தலையிலிருந்து காலை வரைக்கும் இருக்க சிஸ்டத்தினோட விசித்திரமான ஒரு தத்துவங்கள். 72,000 நாடி நரம்புகள் சும்மா ஸ்பான்டானியஸ் ஆர்மியோட உட்கார்ந்து இருக்கு. இங்க ஒரு சின்ன இவ்வளவு பெரிய உடம்புல ஒரு தம்மா துண்டு எறும்பு கடிக்கிறதுக்குள்ள என்னெல்லாம் கம்யூனிகேஷன் போறது தெரியுமா? அதுல S3, P3, I3 ஒன்னும் நடக்காது. இஸ் ஃபார் சுப்பீரியர். இந்த எறும்பு கடிச்சது எந்த அளவுக்கு வலிக்கணுங்கிறதான அந்த லெவல் கூட இருக்கு ப்ரோக்ராம். சோ எப்பேற்பட்டதா ஒரு ஹியூமன் பாடியை இறைவன் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கார். அந்த பாடியை வச்சிருந்து we can realize and read him who he is. அதுதான் சாதனையுடைய மகத்துவம். therefore ஸ்டெப்ல என்ன வந்துட்டார் அப்படின்னா, மூல பிரகிருதியிலிருந்து அவித்யா உருவாகிறது. மூல பிரகிருதினா ரா, ஒரு தாயினுடைய கருவுப்பை, கர்ப்பப்பை. அதுல யோக நித்ரையில் இருக்கக்கூடியதான அவித்யா சுரூபமான ஒரு நிலை, ஒரு குழந்தை. அது சிருஷ்டி ஆரம்பிச்சு வெளியில வந்ததும் வித்யை ஆயிடுச்சு. எல்லாருமே குழந்தை பிறந்த ரொம்ப 99% ஆஃப் தி பீப்புள் வில் பி ஹாப்பி. வித்யை கிடைச்சா எல்லாருக்குமே ஒரு சுகம், சந்தோஷம், அறிவு, ஒரு உணர்ச்சி. ஆல் ஆஃப் a sudden something great thing happened in the family. It's a big deal. ஆனா அந்த வித்யிலிருந்து அதை என்ன பண்ண எடுத்துட்டு போவா, நேர அந்த வித்யா நெட்வொர்க்குள்ளே இருக்கிறத விட்டுட்டு விகிருதி நெட்வொர்க்குள்ள எடுத்துட்டு போயிடுவா.
thereafter the problem starts. So மனிதனுடைய பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பப்பைக்குள் இருக்கிற காலம், பிறந்த காலம், இது மூணுமே மூல பிரகிருதி, பிரகிருதி விகிருதியாகிறது. இவ்வளவு பெரிய தத்துவங்கள் நம்மளுடைய சாதா வாழ்க்கையிலிருந்தே புரிஞ்சுக்கலாம். ஆகவே மூல பிரகிருதியிலிருந்தும் அவித்யிலிருந்து தான் சிருஷ்டி ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் உருவாகிறது. சிருஷ்டியில் இருக்கக்கூடியதான பயங்கரமான வித்தியாசமான நிலைகள். ஒரு மனிதனுக்கு இருக்கிற மூடாட்டமா, ஒரு மனிதனுக்கு யாராவது ட்ராக் பண்ணி பார்த்திருக்காளா 24 மணி நேரத்துக்குள்ள அவனுக்கு என்னெல்லாம் மூடு இருக்குன்னு? ஒரு தடவை சந்தோஷம், ஒரு தடவை ஆனந்தம், ஒரு தடவை பரமானந்தம், ஒரு தடவை துக்கம், ஒரு தடவை தாங்கிக்கிற அளவுக்கு துக்கம். ஒவ்வொரு டைப் ஆஃப் தாட் போயிட்டே இருக்கண்ணியா. மேக்சிமம் ஃபார் அ நார்மல் இடியட் ஹியூமன் பீயிங்க்கு ப்ராபபிளி 10, 5 மூடு தான் இருக்கு மட்டுமாக. அந்த மூடை சின்ன 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 பண்ணி வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டே வரணும். யூனோ வாட் இஸ் கால் சாம்ராட், சக்கரவர்த்தி. அக்கம் பக்கம் இருக்கிறதான ராஜ்யங்கள் எல்லாம் தனக்குள்ள சேர்த்துட்டு இப்படிக்கமே ஏகச்சத்ராதிபதி, ஒரே ஒரு பெரிய லீடர் ஆயிடும் அல்வா. அத மாதிரியே நம்ம உடம்பில் இருக்கக்கூடியதான நிறைய சின்ன 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 துண்டு ராஜ்யங்கள் இருக்கு. சின்ன சின்னதா பேங்க்ரியாஸ் ஒரு ஊருக்கு பேரு, கிட்னி ஒரு ஊருக்கு பேரு, லென்ஸ் ஒரு ஊருக்கு பேரு, கை, காலு, நாக்கு, மூக்கு உள்ள இருக்கிறதான அத்தனை ஐட்டங்களும் ஒரு ராஜ்யங்கள். எல்லாத்துக்கும் ஒரு கிங் இருக்கா. அத்தனை பேரையும் வின் பண்ணி கடைசியில ஒரே ஒரு ஏகச்சத்ராதிபதி ஆவான். யார் அவன்? மனசு. மனசு அந்த ஒருவன் பண்ற மிஸ்டேக் எத்தனை ராஜ்யங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். அந்த ஒருவன் பண்ற நல்லதுன்னு அத்தனை ராஜ்யங்களுக்கு யூனிட்டியா இருக்கலாம், சேர்ந்து இருக்க முடியும், பியூட்டிஃபுல்லா இருக்க முடியும் அல்லவா? நிறைய சீரியல்லாம் பார்த்துருப்பேன் அல்லவா? பாரத வம்சம், பாரத வருஷங்கள் எல்லாம் ஹரிவம்சம். என்னோட கிராஜுவேஷன் நான் படிச்சிருக்கேன் ஹரிவம்சம் சம்ஸ்கிருதத்துல. அது ஒரு சப்ஜெக்ட். சோ நம்ம உடம்புக்குள்ளே நிறைய நிறைய சின்ன 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 பாக்கெட் கண்ட்ரிஸ் ஆர் தேர். அதுக்கெல்லாம் ஒரு ராஜா இருக்காங்க. அவங்க எல்லாம் மிகக்கூடியதான ஏகச்சத்ராதிபதி யாரு? தன்னுடைய மனசு. அந்த மனசு ஒரு நல்லது பண்றதுனால எல்லாருக்கும் நல்லதும் கிடைக்கும். அந்த மனசு கெடுதல் பண்ணா அத்தனை பேருக்கும் கெடுதல் ஏற்படும் செய்யும். அப்பேற்பட்டதான அந்த மனசை நாம் நம்மளுடைய மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட் ஆகவும், குருவாகவும், சுவாமியாகவும் வச்சு ஆராதனை பண்ணி ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணி எடுத்துக்கணும். அப்படியானா ரொம்ப ஈஸியா we can communicate. பூஜைக்கு வந்தா ஏன் இப்படி உட்கார்னா சொல்லி கொடுத்தா practice like that. ஒவ்வொரு இடங்கள்ல போறது ஒவ்வொரு டைப்ல உட்கார்றோம், படுக்கிறோம், நிக்கிறோம், நடக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். அந்த சிஸ்டங்கள் எல்லாம் வின் பண்ணக்கூடியது, இந்த சிஸ்டங்கள் எல்லாம் கரெக்ட் டைம்ல இன்ஸ்ட்ரக்ட் பண்றது எல்லாமே இந்த மனசு. ஆகவே மனசு நாம நம்முடைய மோஸ்ட் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டோமானா இறைநெறி அடைவதற்கு அது ஒரு பெரிய உபகாரமாக இருக்கு, ஈஸியஸ்ட் மெத்தடாக இருக்கும். அதனால இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான சமஸ்த சிருஷ்டி வைபவங்களும் மேனிஃபெஸ்டட் ஃபார்ம். Whatever is manifested is not Brahman. நான் மேனிஃபெஸ்டாக இருக்கக்கூடியதான அன்மேனிஃபெஸ்டாக இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம் மட்டும்தான் பரபிரம்மம். அதுல இருந்து டிரைவ்டா இருக்கக்கூடியதான அத்தனை பை ப்ராடக்ட்ஸும் பிரகிருதி. எல்லாம் பிரகிருதி. பிரகிருதியை விகிருதி ஆகாம இருக்கிறது தான் உத்தமர்களுடைய குவாலிட்டி. விகிருதி ஆகிட்டோமானா we will neither get admission in பிரகிருதி nor மூல பிரகிருதி. விகிருதியாக வாழ முடியும் செய்யாது. ஒருத்தர் பிறந்து வாழ்ந்தான், 10 வயசு வரைக்கும் திருடவே இல்லை. 10 வயசு 50 வயசு ரிட்டையர் பண்ண வரைக்கும் திருட்டுதான் வேலை.
Can he continue that doing till death வரைக்கும் திருட முடியுமா? அப்படி வாழ முடியுமா? Somewhere it gets stopped. He cannot continue that. So விகிருதி நம்பி வாழ முடியாது ஃபுல்லா. பிரகிருதியாகவே இருந்திருந்தா செல்லுக்குள்ள இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கலாம். பெத்த மித்திராதிகள் சகோதர மணிகள்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பவர்களுக்கு வாழ் வண்டி ஓட்டிட்டு இருக்கு. அது பிரகிருதி வாழ்க்கை. விகிருதினா செல்லுக்குள்ள போக்காணும். அது வாழ்க்கை ஆகாது. அத மாதிரி சிஸ்டத்தை நாம் டீரெயில் பண்ணவோ மேனிபுலேட் பண்ண வச்சுட்டோம்னா நமக்கு ஹையர் எண்ட் போகிறது கஷ்டம், முடியாது. சோ அவ்யக்தத்திலிருந்து ஸ்தூல சரீரா, நம்முடைய இந்த டான்ஜிபிள் உடம்பு, இது வரைக்கும் இருக்கிறதான அத்தனை பொருளும் சிருஷ்டியினுடைய பை ப்ராடக்ட், சிருஷ்டியினுடைய அனுகிரகம் தான். அவங்க எல்லாமே பிரம்மத்தினுடைய ஒவ்வொரு உருவங்கள் தான். ஏன்னா எல்லாம் பிரம்மன் தான் எத்தனை சிருஷ்டி சம்ஹாரத்துக்கும் காரணம். அதுதான் சப்ஸ்டான்ஸ் ஆக இருக்கிறது, சப்ட்ராக்டம் அதுதான். அதுல இருந்தா எல்லாம் உருவாயிருக்கு, அதுதான் ஆதார ஸ்வரூபம். ஆனா இந்த சொன்னதான எதுவும் கிடையாது பிரம்மம். பிரம்மம் இருந்தெல்லாம் விட்டு வெளியே நிற்கிறது வித்தியாசமான ஒரு நிலையில. ஆகாயத்தை போலவே சர்வ வியாபியாகவும் நிச்சலமாகவும் நிர்லிப்தமாகவும் சத்தா மாத்திர ஸ்வரூபாகவும் பிரம்ம சைதன்யமாகவும் மட்டுமாகவே இருக்கிறது. அந்த நிலையை நான் உணர்ந்து விட்டேன். அந்த நிலைதான் நான். So it's a state. It is a state, ஒரு நிலை, ஒரு சமயம். அது முடிஞ்சு கொடுத்துனா அதுல லயமாயிடும். எங்கிருந்து வந்து அதுலனா it can take further. further இருக்கிறது எங்க வண்டி இருக்கும்? பூலோகம் நோக்கித்தான். இல்லைன்னா அந்த மேல் நிலையிலிருந்து கீழே எட்டி பார்த்தோம்னா என்ன அர்த்தம்? கீழே பார்க்கிறோன்னு அர்த்தம். கீழே வந்துடுது. அதான் அவதாரம். தாராமண்டலத்துக்கும் கீழே அது ஆக்சுவலி கிரேடு கம்மியாயிடுறது. நோ காட் வாண்ட்ஸ் டு டேக் அவதாரம் ஆக்சுவலி. ஆனா பக்தர்களுடைய ரிக்வெஸ்ட், அத்தனை பேரும் போய் இறைவன் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தா வச்சுக்கோளேன், இறைவன் என்ன பண்ணுவார்? சரி ஒரு அவதாரம் எடுத்துட்டு போயிடுவோம், அவங்க ராஜ்யத்துக்கு நாம போனோம், ஹெல்ப் பண்ணோம்னா வைகுண்ட உட்கார்ந்த காரியம் நடக்காது. லெட் மீ கோ டவுன் அண்ட் ஃபிக்ஸ் த ப்ராப்ளம். அத்தனை கம்ஃபர்ட் சோன் அங்க விட்டுட்டு இங்க யாரோ வரத்துக்கு விரும்புவாளா? இங்க வந்தா கொசு கடிக்கும், மூட்டைப்பூச்சி அரிக்கும், கரண்ட் போகும், ஏசியில உட்காரணும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அங்க எல்லாம் பெர்ஃபெக்ட் கண்டிஷன் இருக்கிறதான ஒரு ஊர் வைகுண்டம். அதை விட்டுட்டு எங்க வந்து அவசரப்படணும்? புரியுறதா? நார்மல் ஹியூமன் பீயிங்கே விடுவாளோ? ஒரு நல்ல பொசிஷன் இருக்கிறவங்க விட்டுட்டு கீழத்துல போய் உட்கார சொன்னா உட்காருவானா? அதனாலதான் பகவான் பக்தர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறார். சாக்ரிஃபைஸ் பண்றார். ஒரு சத்கர்மாவை பண்ண வேண்டுமானால் சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். அதை ராங்கா இன்டர்பிரட் பண்ணிதான் ஆடை வெட்டி மாடு வெட்டி ஊர சிம்மத்தை வெட்டி எல்லாம் பண்ற, அது தப்பு. அது சாக்ரிஃபைஸ், அது பியூர் கில்லிங் தான். அது நம்மளுடைய அனிமல் மென்டாலிட்டியை கில் பண்றதுதான் ஒரிஜினல் சாக்ரிஃபைஸ். நம்மளுடைய கம்ஃபர்ட்டை ஒரிஜினல் கொடுக்கணுமானா நம்ம கம்ஃபர்ட் போயிடுங்கிறது சுவர், ரெஸ்ட் அஷ்யூர்ட் அல்லவா? இப்போ ஒருத்தர் நல்லா மொத்தமா இருக்கிறதுல ஒரு 2 சேர் தான் இருக்கு வச்சுக்கோளே. அந்த 2 சேர்ல 7 இருப்பு வலியும் 4 காலு வலி இருக்கிறவங்க உட்காந்துக்கணும். They can only go on rotation, but somebody has to really sacrifice. மொத்தம் இருக்கிற 2 சீட்டு தான். சோ கம்ஃபர்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணினது either way. அது ஒரு சேர் லெவல் ஆகலாம், ஒரு ஜோன் லெவல் ஆகலாம், ஒரு வீடு லெவல் ஆகலாம், ஒரு ராஜ்யம் லெவல் ஆகலாம், வைகுண்ட லெவலும் ஆகலாம். So why should he come here? Just because அந்த பக்தனை அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அவனுடைய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இறைவன் செய்யக்கூடியதான ஒரு சாக்ரிஃபைஸ். Therefore
நாமளும் அத்தனை பேரும் அந்த இறைவனை அவ்வளவு பெரிய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்திருக்காரு அப்படின்னா we are supposed to reciprocate. நம்மளுடைய கிராட்டிடியூடு நமக்கு தெரிஞ்சதுல என்னது? ஒரு புஷ்பம், பத்திரம் புஷ்பம் பரம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் வெக்துபகிருதம் அஸ்னாமி பிரீதாத்மனஹா. பரம் பிரம்மா பரம் தாமா பவித்ரம் பரம். இந்த ஒரு புஷ்பத்தை எடுத்து இறைவா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இது ஒண்ணுதான், just take it from me and be happy with it. எனக்கு இத்தோட ஒன்னும் தெரியவும் செய்யாது. I don't need to know also. அதையும் தெரியுது. பதகமலம் கருணா நிலையே வரி வசதியோ அனுதினம் சிவே. ஒண்ணுமே வேண்டாம். யாரோட பாதத்தை வேணா பாத்துக்கலாம், அது இறைவன் பாதங்கிறத மைண்ட்ல இருக்கணும். பாவனையில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. அந்த பாவனை எப்படி வரும் தெரியுமா? எந்த ஒரு தாய் தந்தையும் எந்த குழந்தைய டச் பண்ணி மடியில வச்சு வச்சிருந்தாலும் தன்னுடைய குழந்தைய மடியில வச்சுக்கிற மாதிரி பாவனை வச்சுப்பாவா. அதனாலதான் நாம் எங்க புஷ்பத்தை பார்த்து யார போடுறதுனால இறைவன் பாதத்தை போடுறோங்கிறத அந்த பாவனை கொண்டு வரும். அப்படி பக்தியில வந்துட்டு அந்த ரசத்தை போட்டோமானா ஆன்மீக மார்க்கத்தில் ரொம்ப சுலபமாக காரியங்களை பண்ண முடியும். சோ இவர் நான் பிரம்மச்சேதனம் அப்படிங்க உணர்ந்துட்டார். 513வது ஸ்லோகம். சர்வாதாரம் சர்வவஸ்து பிரகாசம் சர்வாகாரம் சர்வகம் சர்வகம் சர்வசூன்யம் நித்யம் சுத்தம் நிச்சலம் நிர்விகல்பம் பிரம்மாத்வைதம் யத்ததேவாஹமஸ்மி. கடத்துக்கும் மண் குடம், மண் ஆதாரமாகிறது. ஜுவல்லரி சொர்ண ஆபரணங்களுக்கு சொர்ணம் ஆதாரமாகிறது. எல்லா நாமரூபங்களுக்கும் ஆதாரமாகவும் பிரகாசிதமாகவும் சைதன்ய சுரூபமாகவும் இருக்கக்கூடியது பிரம்மம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று ஆதாரமாக இருக்கு. இந்த பிரகிருதி, இந்த புவனம், அதுக்கு ஆதாரம் யாரு? பிரம்மம். சோ பிரம்மத்திலிருந்தான் பிரகிருதியும் இந்த பஞ்சபூதங்களும் இந்த காணக்கூடியதான ஸ்தாவர ஜங்கமாதிகள் எல்லாம் சிருஷ்டியாயிருக்கு. அந்த பிரம்மத்தினுடைய அம்சம் இல்லாத பொருள் உலகத்தில் எதுலையுமே எங்கேயுமே பார்க்க முடியாது. வெறும் சாதா ஒரு மணல் கல்லு, கிறிஸ்டல், ஒரு கல் எடுத்து நீங்க அதை உடைச்சு பாருங்க, அதுல ஆட்டம்ஸினுடைய தேரை எடுத்து போட்டு பாருங்க, அது ஒரு ஆக்சிஜன் கண்டென்ட் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறேன். ஒரு சிவசக்தி அதுக்குள்ள உட்காந்து இருக்கு. எனி ப்ராடக்ட் யூ கம் அண்ட் டேக் அண்ட் டிவைட் பண்ணி பாருங்க. கல்லானால இந்த சோஃபா இருக்கிற அந்த மணியானால இந்த பேப்பர் எல்லாத்துக்குள்ள இருக்கு. அந்த உள்ள உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் தான் உள்கடல், அதுதான் கடல். இப்படி எந்த பொருளை எடுத்தாலும் அது உள்ள வெக்தமாகவோ அவ்வியக்தமாகவோ வெக்தாவெக்தமாகவோ இருக்கும். 3 உருவத்தில் நான் இருப்பேன்னு சொல்றா இறைவன். எப்படி வேணா எனக்கு இருந்துக்கல, என் சௌகரியம் இல்லையா? இந்த வீட்டுல வந்தா மரியாதை உட்காந்துருக்கு, என் வீட்டுல போய் கால் மேல் தூக்கி உட்காந்துருப்பேன், படுத்து உட்காந்துருப்பேன், சௌகரியம். சோ இறைவனை வெக்தமாகவும் அவ்வியக்தமாகவும் வெக்தாவெக்தமாகவும் பார்க்கலாம், பார்க்க முயற்சி செய்யணும். சிரங்கள்ல வெக்தமாக இருக்கும். திருப்பதியில் போனேன்னா 6 அடி வருஷத்துக்கு இருக்கிறதான சிலையில அத்தனை ஆவரணாதிகளையும் போட்டு அமக்கலம் பண்ணி வச்சிருப்பா. வைகுண்டத்துல மகாவிஷ்ணு எப்படி இருப்பா அப்படி இருக்கும். அதே ஒரு பக்கத்து கிராமத்து கோவில்ல கிறிஸ்டல் கிளியரா கல்லு மட்டும் கிளீனா தெரியும். அது ஒண்ணும் கிடையாது. இருக்கு ஒரு துளசி மாலை வண்ண போட்டு வச்சிருப்பா ஃபார் எக்ஸாம்பிள். புரியுதா? சில இடங்கள்ல கிறிஸ்டல் கிளியராக தெரியும், வெக்தமாக. சில இடங்கள்ல அவ்வியக்தமாக இருக்கும், சில இடங்கள்ல வெக்தாவெக்தமாக இருக்கும், கீழாவும் தெரியும். இப்படி 3 ரீதியிலையும் மார்க்கத்திலையும் நமக்கு பார்க்கறதுக்கு நம்ம மனசையும் கண்ணையும் எல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணி விட்டு இருந்தோமானா நமக்கு சந்தேகமோ கிரிட்டிசிசமோ
அப்ரிசியேஷனோ டிப்ரிசியேஷனோ எந்த பிரச்சனையும் இல்லாம ஏகத்த நிலையில வாழ முடியும். எல்லாத்தையும் ஒன்னாக பார்க்க முடியும். எந்த நிலையிலையும் ஒரே நிலையில அடைய இருக்க முடியும். இதுதான் மகான்களுடைய பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். இதுதான் அவங்களுடைய பேச்சு. அதனால்தான் அவங்களுக்கு குத்தம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, அப்ரிசியேட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாம் பிரம்ம தத்துவம். பிரம்மத்தினுடைய டிஃபரெண்ட் ஃபார்ம். அவ்வளவுதான். ஒன்னிலே அதிசயம் இல்லை. பிரம்மமில்லாத வாழ்க்கை. சோ ஒவ்வொன்னுத்துக்கு ஒவ்வொன்னு அடிப்படையான பொருளாகிற மாதிரி இந்த கல்ச்சட்டி இல்ல மண்சட்டி உடஞ்சு கொடுத்தா திருப்பி மண்ணாயிடும். திருப்பி கொஞ்ச நாள் அந்த மண்ணை திருப்பி எடுத்து இன்னொரு சட்டி பண்ணிடலாம். ஒன்னிலேருந்து இன்னொன்று உற்பத்தி ஆகிறது. சோ பிரம்மத்திலேருந்து உருவான எந்த ஒரு ப்ராடக்டும் பொருளும் பிரம்மத்துக்கே தான் திரும்பி செல்லும். திருப்பி பிரம்மத்தை நிறுத்தி வேற எதுவும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலத்துல இந்த மண்சட்டி ஒரு டைப்ல பண்ணிட்டு இருந்தா, இந்த காலத்துல பண்ற என்னோட ஷேப் என்னோட டிசைன் இஸ் டிஃபரெண்ட். இந்த காலத்துல டிசைன் இல்லாத நம்ம சட்டியில பாத்துருப்பேன் நீங்க. இந்த காலத்துல பிளவர் எல்லாம் போட்டு வைப்பான் சைடுல, அப்புறம் 3-4 கால் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இதுல எல்லாம் ஒரே மண்ணு தான். ஆனா ஒரு காலத்துல ஒரு மாதிரியா இருந்தது, இப்ப டிசைன் வேற ஆயிடுது. அவ்வளவுதான் வித்தியாசம். சேம் வே பிரம்மத்திலிருந்து உருவானதான ஏக பிரகிருதி விகிருதி காரணமாக வித்தியாசமான உருவங்கள்ல தெரியப்படுறது. அட் தி எண்ட் ஆஃப் தி டே விகிருதியை ஃபாலோ பண்ணாலும் பிரகிருதியை ஃபாலோ பண்ணாலும் இதுக்கு ரெண்டுக்கும் ஆதாரம் மூல பிரகிருதி தான். அப்படிங்கறதான விஷயத்தை உணர்ந்தவன் அவன் தான் மகான். அவனுக்கு தான் அது மூணுல வித்தியாசம் தெரிவிக்க முடியும். மூணையும் டிஸ்கிரிமினேட் பண்ணி, அதாவது வேகுஜுராமனுடைய மகத்துவம், மூணையும் கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சுக்க முடியாதான ஒரு திறமை இவனுக்கு ஒருவனுக்கு மட்டும்தான் உள்ளது. அப்படி எல்லாத்திலையும் நிறைந்திருக்கக்கூடியதான பிரம்ம தத்துவம் தான் நான் என்றதான தத்துவத்தை உணர்ந்து விட்டான் இந்த மகாத்மா. இனிமே அவனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே ரொம்ப ஈஸி. 514வது ஸ்லோகம் அடுத்த வாரம் சொல்லுது.